எல்லாருக்குமே நம்மளோட சொந்த வாழ்விலும் சரி நம்மளுடைய தொழில்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இஷ்யூ வந்துகிட்டே தான் இருக்கும். சில பிரச்சனைகள் சிறிய அளவில் டே டு டே ஆப்ரேஷன்ஸில் இருக்கும். சிலது நம்ம தொழிலையே அதோடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் மிகப்பெரிய இஷ்யூஸும் இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி நாம் ஃபேஸ் பண்ணுறோம், நம்மளோட ஆட்டிடியூடு எப்படி இருக்க போகுது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ரெடிமேடாக கடையில் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சொல்யூஷனை போய் வாங்கிட்டு வந்துட முடியாது. அப்படி எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அவ்வளோ இலகுவான தீர்வுகள் கிடையாது. அதை நாம் தான் அதை முயற்சி செய்து தீர்வுகளை உருவாக்க வேண்டும். சில குளோபல்லி பெரிய கார்பரேஷன்ஸ் எப்படி தீர்வுகளை உருவாக்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட டாபிக்கே எங்க பிரச்சனை இருக்கோ தீர்வு அங்கேயே தான் இருக்கு, அதுக்குள்ளேயே தான் இருக்கு. நாம் என்ன பண்றோம், வெளியில இருந்து தேடுறோம். அப்படியே ஒரு ரட்சகர் அப்படியே மேஜிக்கா அப்படியே டிஷ்னு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாரு. இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நமக்கு நடந்துடும். அப்படியெல்லாம் வெளியில இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக கம்மி. இது நம்ம தொழில், இந்த பிரச்சனை நமக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம சிந்தனையை பயன்படுத்தி தான் அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்ன பண்றோம், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மூளையை யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் எங்கேயோ கொடுக்குற ஒரு இடியாட்டிக் ரீல்ஸ் கண்டென்ட்ல அடகு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு கொஞ்சம் வெளியில நம் பிரச்சனைகளுக்கு நாம் நேரம் ஒதுக்கி எப்ப அது ஒரு ஒருமுக சிந்தனையோடு இருக்கிறோமோ அப்போ அதற்கான தீர்வுகள் நமக்கே பறக்கும். ஸோ அதில் அப்படி தீர்வுகளை கண்ட மிகப்பெரிய நிறுவனங்களோட குளோபல் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸாக தான் இருக்கும். அதை நான் அதோட பின்னால அதோட ரேஷன் எல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓட்டிஸ் எலிவேட்டர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகின் ஒரு மிகப்பெரிய எலிவேட்டர் கம்பெனி. 1965ல அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய லைக் எம்பையர் டவர் மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் டவர். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 எலிவேட்டர்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பிசினஸஸ் இருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்ல. அந்த இருக்கிற வாடகைக்கு இருக்கிற நிறுவனங்கள்ல இருக்கிற வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, எங்க லிஃப்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, மேல போறதுக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுது, 40வது 50வது மாடிக்கு பயங்கர போர் அடிக்குது எங்களுக்கு. ஸோ இந்த லிஃப்டை வேகப்படுத்துங்க அப்படின்னு அந்த டவர் வச்சிருக்க நிறுவனத்துல முறையிடுறாங்க. ஏன்னா நிறைய சார்ஜ் பண்றாங்க. இவங்க உடனே ஓட்டிஸ் நிறுவனத்திட்ட போய் கேட்குறாங்க லிஃப்டை ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க ஆய்வு எல்லாம் பண்றாங்க. இப்போ அந்த நேரத்தில் எக்ஸ்பிரஸ் லிஃப்ட்ஸ் போடணும்னா இதுக்கான டெக்னாலஜி புதுசா வந்துட்டு இருக்குது. அதுக்கு $2.5 மில்லியன் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ அது ஹியூஜ் மணி 1960ஸ்ல. ஸோ இது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, ஃப்ளோர்ல இருந்து சீலிங் வரைக்கும் கண்ணாடிகள் பொருத்திக்கிறாங்க லிஃப்ட்டுக்குள்ள. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் காலையில எல்லாரும் வெல் ட்ரெஸ்டு ஆபீஸ்க்கு போறோம். அப்ப நமக்கு முன்னால கண்ணாடி இருந்தா நம்ம எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கோம், பாத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அந்த கண்ணாடி மாட்டினதுக்கு அப்புறம் அந்த ஸ்லோவா இருக்குன்ற கம்ப்ளைண்டே வரலையாம். அன்றிலிருந்து தான் இன்று வரை உலகம் முழுக்க மின் தூக்கிகளில் கண்ணாடி மாட்டும் பழக்கம் ஏற்பட்டது. அவங்க லிஃப்ட் ஸ்பீடப் பண்ணல, என்ன பிரச்சனை, ஸ்லோவா இருக்கு. அப்ப பெர்செப்ஷனை மாத்துறது மூலமாக மிக அருமையாக ஒரு இஷ்யூவையே உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ இஷ்யூ அங்கேயே தான் இருக்கு, அதுக்கான தீர்வு அங்கேயே தான் இருக்கு. ஒரு மாற்று சிந்தனை, அதன் மூலமாக யாரு கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்களோட தாட் ப்ராசஸை ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஓட்டிஸ் அன்னைக்கு அங்க ஆரம்பிச்சதுதான் உலகம் முழுக்க இன்னைக்கு லிஃப்ட்ஸ்ல கண்ணாடி இருப்பதற்கான காரணம். ஃபெராரி கார்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபெராரி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ஸ். ஃபெராரி என்ன பண்ணுது, அவங்களோட அமெரிக்காவில் மட்டும் அவங்க காரை வாங்குறவங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ரீமியம் ஃபீச்சர். இது கார் உங்களுடைய வீட்டுக்கே டெலிவரி கொடுக்கப்படும். அப்ப இது ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, லாஜிஸ்டிக்ஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு. அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடுன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு, உள்ளே டைம் ஜோன் மாறுற அளவுக்கு மிகப்பெரிய நாடு. ஸோ ஃபெராரி காரை ஃபேக்டரியில இருந்து இன்னொரு மூலையில ஒருத்தர் ஆர்டர் பண்ணாருன்னா அதை கொண்டு போற செலவு மிக அதிகமா இருக்குது. ஸோ இது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க ஒரு ஃபெராரி கார் வாங்குனீங்கன்னா we give you an offer. எங்க கம்பெனிக்கு அந்த ஷாப் ஃப்ளோர்ல உங்க கார் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது என்று உங்களை சுற்றி காட்டுகிறோம். அங்க ஒரு மியூசியம் இருக்கு,
ஃபெராரி கார்ஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபீச்சர்ல இன்னும் R&D நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உள்ள ஒரு டிரைவ் ட்ராக் வச்சிருக்காங்க. அங்க ஃபெராரியோட எல்லா கார்ஸும் நிக்கும். நீங்க வாங்கின காரை மட்டும் இல்லாம அங்க ஃபெராரியோட மத்த டாப் அண்ட் மாடல்ஸ் எல்லாம் கூட நீங்க ஓட்டி பார்க்கலாம். இதுக்கு ஃபெராரி $5,000 சார்ஜ் பண்ணுது. எல்லாரும் காரை வாங்கினவங்க எல்லாம் கம்பெனிக்கு வந்து இந்த அனுபவத்துக்காக எப்படி இவன் செலவு பண்ணி டெலிவரி பண்றதை விட்டுட்டு உங்களோட ஃபேக்டரிக்கு வந்து உங்களே டெலிவரி எடுத்துட்டு போறதுக்கு $5,000 சார்ஜ் பண்றான். பிகாஸ் தே கேவ் an experience. That is what Ferrari did. இது was an issue. இதுக்கு கொடுக்குற செலவு அதிகம். அவனுக்கு அனுப்பிச்சு வச்சா $50,000 ஆகும். அதை விட்டுட்டு அவனே வந்து ஓனரே எடுத்துட்டு போக வைக்கிறதுக்கு $5,000 வேற சார்ஜ் பண்ணாங்க. That was an intelligent move by Ferrari. சைனால ஒரு EV சைக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி EV சைக்கிள் ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு பேக்கேஜ்ல வச்சு அனுப்புறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, போற எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 25% டேமேஜஸ், நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது, நிறைய கிளைம்ஸ் வருது. இவங்களுக்கு வந்து என்னென்னமோ பேக்கிங் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க, இது வந்து சரி பண்ணவே முடியல. பிரேக்கேஜ் வந்து அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப டாப் மேனேஜ்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சைக்கிள் பாக்ஸஸ்ல சைக்கிள் படத்தை எடுத்துட்டு டிவியோட படத்தை பிரிண்ட் பண்றாங்க. சோ இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் பர்சன் ஹேண்டில் பண்றவங்களோட மைண்ட் செட்டா மாத்துறதுக்கு. இப்ப சைக்கிள்ங்கிறப்ப தூக்கி போட்டு, ஏன்னா சைக்கிள்ங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் இல்லையா, அதை தூக்கி போட்டு ஹேண்டில் பண்ண அதே ஸ்டாஃப்ஸ் டிவின்ற படத்தை பார்த்த மேல சைக்கிள்ங்கிறதுக்கான எந்த அடையாளமே இல்லை, வெறும் ஒரு டிவி படத்தோட பிரிண்ட் பண்ணி டிவி உள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை பண்ண அடுத்த மாசத்துல இருந்து 0% போயிருச்சான் பிரேக்கேஜ். ஜஸ்ட் ஒரு மைண்ட் ஷிஃப்ட். அதை யாரு ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களோட பெர்செப்ஷனை மாத்துறாங்க. ஒரு சின்ன படத்தை பிரிண்ட் பண்றது மூலமாக அவங்களோட 20% டேமேஜஸையே நில்படுத்துறாங்க. சைனீஸ் கம்பெனி ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ். இது வந்து ஓஜில்வி பண்ண ஒரு மிகப்பெரிய மாற்றம். ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஒரு புது மாடல் ஒன்று லான்ச் பண்ணது, மேபி ஒரு 20 years பேக். ரொம்ப எக்ஸ்பென்சிவான மாடல், சூப்பர் லக்ஸரி. இவங்க என்ன பண்றாங்க, இந்த காரை வந்து கார் ஷோஸ் எங்க நடக்குமோ உலக அளவுல கார் ஷோஸ் நடக்கிற இடத்துல எல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டி அந்த காரை விற்பனைக்கு வைக்கிறாங்க. அங்க இருக்கிற மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காரோட 10 மடங்கு எக்ஸ்பென்சிவா இருக்கு ரோல்ஸ் ராய்ஸ். $3 million $4 million US டாலர்ஸா இருந்திருக்கும் அப்ப. இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா வர்றவங்க யாருமே ரோல்ஸ் ராய்ஸ் அதிகமா ப்ரிஃபர் பண்ணல, வந்து எல்லாம் பாக்குறாங்க. அந்த ஸ்டால்குள்ளே போகல, ஏன்னா இட் வாஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் தேர். இது வந்து இப்படி ஒவ்வொரு இடத்துக்கா ரோல்ஸ் ராய்ஸ் போய் ஷோ பண்ணுது. 1 year ஆகுது, யாருமே டேக்கர்ஸ் இல்ல. அப்போ ஓஜில்வி ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீங்க கார் ஷோஸ்ல போய் டிஸ்பிளே பண்றதை விட யாட் தெரியும்ல உங்களுக்கு, மிக அப்ராட்ல வந்து மிகப்பெரிய யாட்டை வாங்குறது ஒரு பெரிய கோடீஸ்வரர் வாங்குற பழக்கம். அந்த யாட் எக்ஸ்போஸ் நடக்கிற இடத்துல உங்க காரை வைங்க. ஏர்கிராஃப்ட் எக்ஸ்போஸ் நடக்குதுல்ல, பிரைவேட் ஜெட்ஸ் எல்லாம் வாங்குறாங்கல்ல, அந்த எக்ஸ்போஸ்ல போய் வைங்கன்றாங்க. ஏன்னா யாட் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் 200 million 300 million இருக்கும். அங்க சீப்பஸ்ட் காரே ரோல்ஸ் ராய்ஸ் தான். ஆனா கம்ஃபர்ட்ல எந்த வகையிலும் குறைஞ்சது கிடையாது. ஒரு யாட் ஏர்கிராஃப்ட்ல இருக்க கம்ஃபர்ட், அதே கம்ஃபர்ட் ஒரு கார்ல இருக்கும். ஆனா $2 million $3 million தான். இட் சோல்ட் லைக் ஹாட் கேக்ஸ். பெர்செப்ஷன், பீப்புளோட பெர்செப்ஷனை மாத்துறது. நீங்க கார் கூட ஒரு எக்ஸ்பென்சிவான காரை வச்சீங்கன்னா விற்காத அதே கார் ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் யாட் கூட போய் கம்பேர் பண்றப்ப இட் சோல்ட் லைக் ஹாட் கேக்ஸ். அங்க ஒரு ஷோக்கு வர்றவங்களால ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்க முடியாம இருக்கலாம், யாட் வாங்க முடியாம இருக்கலாம். ஆனா அங்க வர்ற ஆளு அவனால ஒரு $2 million $3 million ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும். ஆராக்கிள், உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆராக்கிள் பத்தி இல்லையா? ஆராக்கிள் வந்து ஒரு டேட்டாபேஸ் ப்ராடக்ட் கம்பெனி. இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் ப்ராடக்ட்டை வாங்க வந்தப்ப யாருமே வாங்கவே இல்லை. ஏன்னா லைக் என்ன ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாற்றணும், பெரிய டெசிஷனா. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை நம்பி எப்படி வர்றது, ஒரு நியூ கம்பெனி நியூ ப்ராடக்ட்ல வர்றாங்க, இது ஏற்கனவே மார்க்கெட்ல இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப the marketer gave an idea. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டையே நேம் இட் அஸ் 2.0. 2.0னா என்ன உங்களுக்கு இம்பாக்ட் வருது? ஆல்ரெடி அப்ப ஒரு 1 வெர்ஷன் இருந்திருக்கணும், அதுல பக்ஸ் எல்லாம் இருந்திருக்கணும், சரி பண்ணி 2வது வெர்ஷன் விட்டுருக்காங்க. அப்ப ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கின்ற பெர்செப்ஷனை கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க. And they got immediately 5 to 6 clients the next month itself. And you know இப்ப Oracle எங்க இருக்குன்னு தெரியும். அவ்வளவுதான் friends. This is all global brands too. இது ஒரு கான்செப்ட் தானே, இதுக்கு என்ன பணம் தேவைப்பட்டுச்சா? இது நம்ம தொழில்கள்லையும் நம்ம பர்சனல் லைஃப்ஸ்லையும்
பீப்புளோட பெர்செப்ஷனை ஒரு சின்ன ஷிஃப்ட் பண்றது மூலமா இதே இம்பாக்டை நாமும் அடைய முடியும். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் இருக்கு. வெளியில இருந்து மேஜிக் மாதிரிலாம் எதுவும் வந்துடாது. ஆஃப் தி ஷெல்ஃப்லாம் போய் தீர்வை வாங்கிட்டு வந்துட முடியாது. எல்லாமே அங்கதான் இருக்கு. அதற்கான அதை யோசிப்பதற்கான அவகாசத்தையும் நேரத்தையும் நாம் தான் செலவிட வேண்டும். பிகாஸ் இட் இஸ் யோர் ப்ராப்ளம், யோர் பிசினஸ், தி சொல்யூஷன் லைஸ் வித் யூ.